ஆங்கில வழியிலே படிக்காமல் தமிழ் வழியிலே படித்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை டைரக்ட் எஸ்ஏயாக நியமிப்பதே கிடையாது. என்ன காரணம் கேட்டால், நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிற போது அலுவல் மொழியாக ஆங்கிலம் தான் இருக்கிறது. எனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது போன்ற விஷயங்களில் நீதிபதியிடம் கொடுக்கிற போது அது வந்து தமிழில் வந்து சொல்லப்பட்டதாக இல்லை என்கிற காரணத்தினாலே அது தவிர்க்கப்படுகிறது என்கிற காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தமிழ் மொழியிலே படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு வந்து தட்டி பறிக்கப்படுவது என்ன வகையான நியாயம் என்கிற ஒரு கோபத்தின் அடிப்படையிலே அவர் என்ன செய்தார்னா, ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரியான ஒரு புகாரை அவரிடத்தில் சொன்னபோது மதுரையில் இருக்கக்கூடிய பிரபல வழக்கறிஞர் அஜ்மல் கான் என்பவரிடத்திலே போய் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார். வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர் வழக்கு தொடுத்து தமிழ்நாட்டிலே தமிழ் வழியிலே படித்தவனுக்கு, தமிழ்நாட்டிலே பிறந்தவன் தமிழ் வழியிலே படித்தவனுக்கு அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கலைஞர் அவர்கள் அரசாணை பிறப்பித்தார்கள். அதற்கு பின்பு வந்து அதிமுக அரசு அதை கிடப்பில் போட்டு விட்டது. அது மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர் சொல்ல வர்றாரு.